வணக்கம். ஃப்ரைடே டாக் வித் ஆரு அடுத்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ பற்றி தான். அகைன் ஏஐ லேர்னிங் அதை பற்றி தான் நம்ம கன்ஸ்டண்ட்டாக படிச்சுட்ருக்கோம். ஸோ நானுமே படிச்சுட்ருக்கேன், ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஏஐ ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் ரைட் டைம் டு ஸ்டார்ட். அண்ட் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் ஆந்த்ரோபிக் இதில் வந்துட்டு எப்படி எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த ட்ராக்கில் படிக்கலான்ட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எஸ், இஃப் யூ டென்ட் சி அதை பாருங்கள். பாருங்கன்றதை விட ஸ்டார்ட் லேர்னிங் ஏஐ. ஸோ இப்போ ஏஐயில் மெயினாக என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இது எல்லாமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்ஸ். தட்ஸ் வாட் திஸ் சீரியஸாக எக்ஸிஸ்ட். அண்ட் ஏஐ வந்து ஜஸ்ட் டோன்ட் யூஸ் இட் டு சேட். அதை வந்து ஜஸ்ட் சேட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கேட்குறதோட நிறுத்திக்காதீங்க. ஸ்டார்ட் மேக்கிங் ஏஐ டூ திங்ஸ் ஃபார் யூ. ஸோ அது வந்து ரொம்பவே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் டைமை ரொம்பவே சேவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இஃப் யூ டோன்ட் டூ இட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு என்னோடய ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா, ஐ பெய்ட் எதுக்காக இப்போ இதுக்கு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போகணும் அப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ஐ டிசைடட் ஆந்த்ரோபிக்கில் நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு கிளாட் வந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனில். ஸோ 1 மந்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 1 மந்த் கூட முடியல, 20 டேஸ் ஆகுது. ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என்னோடய டைம் நல்லா சேவ் ஆகிறது எனக்கே தெரியுது. ஐம் ஸ்டார்டட் மோர் அண்ட் மோர் டு யூஸ் கிளாடை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய டாஸ்க்லாம் வந்து அதே பண்ண சொல்ல முடியுது. லாட் ஆஃப் திங்ஸ் அதை பற்றி நான் தனியாக அவங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ இப்போ நான் வந்து கிளாட் 101 முடிச்சிருக்கேன். அண்ட் அதில் பேசிக்ஸ் எல்லாமே எப்படி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு நீங்கள் கான்டெக்ஸ்ட் கொடுக்குறதுன்ற நிறைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஏஐ ஃப்ளூயன்சி அந்த இது நான் படிச்சுட்ருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸு. நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ கம்ப்ளீட்டட், இஃப் யூ டிடன்ட் ஸ்டார்ட், டெஃபினெட்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ வுட் ரெக்கமெண்ட் தட் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் ஏஐ ஃப்ளூயன்சியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஏஐ ஃப்ளூயன்சியில் எப்படி வந்து ஏஐ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ மல்டிபிள் தான் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேஜர் திங் என்ன அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். மேஜர் திங் வந்து நம்ம ப்ராப்ளமாக கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். நமக்கு என்ன கோல்ன்றது நமக்கு தெளிவாக இருக்கணும். இந்த மோர் ப்ரிசைஸ்லி நம்ம அதில் தெளிவாக இருக்க அதை ஏஐ கிட்ட நம்ம தெளிவாக சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது அதோட பவர்ஃபுல் இஸ் இன்க்ரீஸிங் அலாட். நம்மளே ஒரு கன்ஃபியூஸாக என்னென்னு தெரியாமல் சும்மா எதையா கொடுப்பா அப்படின்னா அது எதையா கொடுக்கும், அது நமக்கு தேவை இருக்காது. ஸோ அதை தான் வந்து அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ராப்ளம் டெஃபினிஷன் 4D அப்படின்னு அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. டெஃபினிஷன், அப்படி எப்படி அதை டிட்டர்மின் பண்ணுறது, வெதர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்றதை பார்க்குறது, அதுக்கப்புறம் கார்டரில் செட் பண்ணுறதுன்னு 4D ஃப்ரேம் ஒர்க்குன்னு டிஃபைன் பண்ணி சொல்கிறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்டு நம்மளை மேம்படுத்திக்கணும் ஏஐ கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது ஒரு மெயினான இது. அண்ட் டோன்ட் ஈவன் வரி ஏஐ நம்ம ஜாப் இது போயிடும் அப்படின்லாம் வரியே பண்ணாதீங்க. ஏன்னா த மோர் யூ யூஸ் ஏஐ, உங்களோட மைண்டை நீங்கள் தெளிவாக செட் பண்ணிட்டீங்க, நம்ம தெளிவாக இருக்கோம், ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம், ஒரு ரூட்டில் போகிறோம் அப்படின்னா ஏஐ வில் ஹெல்ப் அஸ் டூ தட் மச் ஃபாஸ்டர். இது எல்லாருக்கும் பொருந்துமானா கிடையாது. ஏன்னா ஏஐ வருது இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணுறவங்க எல்லாம் அதை கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இட் வில் பி ஸோ மச், இட்ஸ் லைக் எ பூன். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் அதை பயந்துட்டு இல்லைங்க பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஒதுங்கி நிற்கிறவங்களுக்கு இட் இஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்கி ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா அது எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ண தான் போகுது. ஸோ அதனால் ஸ்டார்ட் டூயிங் தட். அந்த மைண்ட் செட்டை வந்து விடுங்க. அதை நீங்கள் பயமாகவும் பார்க்காதீங்க, பெரிய இதாகவும் பார்க்காதீங்க, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸ்பெசிஃபிக்லி நான் இது யாருக்கு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு 2 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்ரிபடி இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. பட் நம்ம வந்து அந்த செக்மெண்ட்ஸ் பீப்புளுக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க தான் நம்மளோட யூடியூப் நிறைய பார்க்குறாங்க. அண்ட் இஃப் யூ ஆர் சீயிங் தட், டெஃபினெட்லி யூ புட் சம் மனி, கெட் அ சப்ஸ்கிரிப்ஷன், ட்ரை டு லேர்ன். அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி எப்படி பெட்டராக யூஸ் பண்ண முடியும் பாருங்கள். ஸோ தேட் இஸ் அ ஒன் திங் இன்றைக்கி நான் சொல்ல நினச்சேன் என்னோடதுலேருந்து. அண்ட் எஸ், யூஸ் ஏஐ டு டூ திங்ஸ், அதான் மெயினாக மேட்ரு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கிளாட் வந்துட்டு ரீசெண்டாக இன்னொரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஃபேபிள் 5 அப்படின்ற மாடல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த நியூ மாடல் ரிலீஸ் ஆகிறது எல்லாமே அப்பப்போ நம்ம பார்ப்போம், நியூஸ்லலாம் வரும். சாஸ் அப்போகலிப்ஸ் அது வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு வரும். ஸோ அது என்ன அப்படின்னு போய் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாடல் வந்து இம்ப்ரூவ் ஆக என்ன நடக்குதுன்னா, நான் சொல்கிற அந்த ரீசனிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே போய் எப்படி வந்து அது ஒர்க் பண்ணுதுன்றதோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்து மேட்ரு. ஸோ இப்போ ஃபேபிள் 5 வந்து அதில் இருக்கிறதுலே பெட்டரான மாடலாக இப்போ இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, பெஞ்ச் மார்க்லாம் பண்ணிவிட்டு. ஸோ எஸ், அந்த மாடல் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னா காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம பர்சனலுக்கு அது எந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. பட் ஸ்டில் அவங்க ஃப்ரீயாக எல்லா சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஜூன் 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஹேவ் எனி ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எஸ், ரிசல்ட் வாஸ் ஓகே. பட் நான் அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் கொடுக்கல. அதனால் ஐம் நாட் ஏபிள் டு சி மச் டிஃப்ரென்ஸ். பட் எஸ், இட்ஸ் அஃப்கோர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எஸ், அது ஒரு விஷயம்.
அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆந்த்ரோபிக்கில் வந்து இப்போது ஆந்த்ரோபிக் இஸ் பிகம் ப்ராஃபிட்டபிள். எல்லா கம்பெனிக்கும் ரெவென்யூ வரும், ஆனால் ப்ராஃபிட் வந்து எல்லாமே லேட்டாக தான் ப்ராஃபிட் ஆவாங்க. நிறைய கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கும், நம்ம என்ன நினைப்போம், நம்ம காசு கொடுக்குறோம், சர்வீஸ் வருது, அவங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அப்படி இல்லை. ஓப்பனே ஸ்டில் நாட் ப்ராஃபிட்டபிள். இன்னும் வந்துட்டு நம்ம ₹1 சம்பாதிக்கிறதுக்கு ₹1.22 அவங்க செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் இட்ஸ் இன் கோயிங் இன் லாஸ். அதனால தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி எப்படியாவது மேனேஜ் பண்ணி சரி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓப்பனே இஸ் கோயிங் இன் லாஸ். கிளாட் ஆல்சோ ஆந்த்ரோபிக்கும் லாஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த குவார்ட்டரில் தான் அவங்க வந்து சக்ஸஸ், லைக் ப்ராஃபிட் வந்திருக்கு, $500 million ப்ராஃபிட் வந்துருக்குது. பட் அவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ராஃபிட்டபிள் வந்ததுன்றதே பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ரியலி ஷோஸ் தட் ஆந்த்ரோபிக் அண்ட் கிளாட் இஸ் கோயிங் இன் அ ரைட் வே, ஃபிக்ஸிங் த ப்ராப்ளம்ஸ். என்டர்பிரைஸுக்கு வந்து ரொம்பவே ஃபெமிலியர் அண்ட் மாடலாக இருக்குது, மாடல் இஸ் சக்ஸஸ்ன்னு இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ என்ன சொல்கிறது, ஒன் சைன் வி நீட் டு சி விச் மாடல் வி நீட் டு லீன், நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணுன்றது. ஏன்னா நம்ம படிக்கிறது நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் அஸ் ஆல்சோ. லைக் அந்த மாடல் வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக நேற்று தான் பார்த்தேன், டிசிஎஸில் வந்துட்டு ஒரு 50,000 பேருக்கு வந்துட்டு ஆந்த்ரோபிக் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க, எப்படி யூஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இந்த மாடல், பவர்ஃபுல் மாடல் எல்லாமே வருது, எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். பட் அதை யூஸ் பண்ணுற இடத்துல இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கரெக்டான நாலேஜ் போய் சேரணும். ஸோ அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க எல்லா இதுலேயுமே. இந்த கொரியர் வந்துட்டு ஒரு அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் வரைக்கும் வந்துடும் எல்லா இதுக்குமே. ஓகே, உங்களுக்கு சென்னையில் இருக்கா, சென்னையில் ஒன்று இருக்கா அப்படின்னு அந்த ஏரியாவுக்கு வந்துடும். பட் அங்கேருந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி உங்களுக்கு டெலிவர் ஆனால் தானே டெலிவரி. ஸோ அதே மாதிரி தான் ஏஐயும் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்து அதோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வர்றது தான் வந்து தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபைனல் சக்ஸஸ். அந்த லூப்பை முடிக்கிறதுக்கு 50,000 பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இப்போது லைக் டிசிஎஸ் கூட நேற்று நியூஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு, விச் இஸ் அ குட் மூவ். இந்தியாவில் வந்துட்டு ஏஐ அடாப்ஷன் உலகத்திலே 2வது பெரிய மார்க்கெட் இந்தியா ஆஸ் ஆஃப் நோ, ஏஐயில் வரப்போகிறதுலையும். ஸோ தட் இஸ் ரியலி அ குட் நியூஸ். ப்ராப்ளி நீங்கள் கேட்குறவங்க டிசிஎஸில் இருக்கலாம், நீங்கள் அதில் படித்த உங்களுக்கு கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். ஸோ டெஃபினெட்லி மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் எஸ், தட் இஸ் ஒன் மோர் திங். அண்ட் ஆல்சோ இப்போது நிறைய கம்பெனிஸில் அவங்களே வந்து டெப்ளாய் ஃபைனலாக அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணுன்றதுக்கு இவங்களே வந்துட்டு டெப்ளாய் த இன்ஜினியர். கஸ்டமர் ஃபேஸில் போய்ட்டு நீங்கள் வந்து அதை ஃபைனல் வரைக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்ஜினியர் ரூல்ஸும் நிறைய ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. எஃப்டின்னு சொல்கிறாங்க, ஃபார்வர்ட் டெப்ளாய்மெண்ட் இன்ஜினியர்ன்ட்டு. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் எஸ், வித் தட் இவ்வளோ தான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சது. அண்ட் எஸ், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம்னு படிங்க. அண்ட் நான் யூஸ் பண்ண ஒரு முக்கியமான யூஸ் கேஸில் வந்து ஒரு யூடியூப் சீரியஸே நான் வந்து இப்போ பண்ணியிருக்கேன். லைக் ஐடி கரியர் சீரியஸ் அப்படின்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த வீக்கில். ஐ திங்க் ப்ராப்ளி சண்டேலேருந்து வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், யூஸ்ட் ஏஐ அதில் நிறையவே கிளாடை யூஸ் பண்ணி என்னோடய சப்போர்ட்டுக்கு எடுத்து கோவர்க் மாதிரி அது பண்ணிகிட்டு இருந்துச்சு நமக்கு. ஸோ ரொம்பவே இம்ப்ரெசிவ். நான் இது வரைக்கும் எந்த சீரியஸுமே இப்படி இவ்வளோ சீக்கிரம் பண்ணதில்லை. அண்ட் இட் இஸ் ரியலி லைக் கிவிங் மீ ஸோ மச் சூப்பர் பவர் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நம்மளோட இதை வந்துட்டு இட் இஸ் நாட் ரிப்ளேசிங், தட்ஸ் அ மெயின் திங். ரிப்ளேஸ்மெண்ட்டு நான் அதிலே போடுறத விட நீங்களே பாருங்கள், அந்த எபிசோட்ஸ்லாம் பாருங்கள். ப்ராப்ளி உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க, லைக் மோர் திங்ஸ் டு கம். அண்ட் எஸ், வித் திஸ் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட இதுவும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வாரத்தில் இன்னொரு வித்தியாசமான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பாய், ஸ்டே லேர்னிங்.